Welcome students. Next 8th layer second point sum பார்க்கலாம். If cot theta plus tan theta is equal to x and secant theta minus cos theta is equal to y, then prove x square y whole power 2 by 3 minus xy square whole power 2 by 3 is equal to 1. இப்போ question என்ன சொல்றாங்கன்னா இதனோட value is equal to 1 proof பண்ண சொல்றாங்க. and then இந்த இடத்துல x y value கொடுத்திருக்காங்க. இந்த x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துட்டாங்க and then y ஓட வேல்யூ இங்க கொடுத்துட்டாங்க. இந்த x y வேல்யூ இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இத ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ சால்வ் பண்ணி வெச்சுப்போம். क्वेश्चनல பாத்தீங்கன்னா x is equal to cot theta plus tan theta ன்னு இருக்குது. and then இந்த சம்முக்கு தேவையான ஐடென்டிட்டிஸ் எல்லாம் இந்த சைடுல எழுதிருக்கேன். இத யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூஸை கண்டுபிடிச்சலாம் x ஓட வேல்யூஸை. இப்போ x equal to first cot theta இருக்குல இந்த cot theta வை cos theta by sin theta மாத்தி எழுதிக்கலாம். so cot theta வை cos theta divided by sin theta ன்னு எழுதிக்கலாம். இந்த plus symbol அப்படியே வந்துரும். இந்த tan theta வை sin by cos ன்னு எழுதிக்கலாம். sin theta divided by cos theta. இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கனா sin theta cos theta ரெண்டுமே மல்டிப்ளை ஆயிடும். அந்த நீரே மல்டிப்ளை பண்ணுங்க. cos theta multiply cos theta கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுனா cos square theta பிளஸ் சிம்பல் அப்படியே வந்துரும். இத மல்டிப்ளை பண்ணீங்கனா sin square theta and cos square theta plus sin square theta இதனோட வேல்யூ 1. அப்போ 1 divided by sin theta cos theta. அப்போ x ஓட வேல்யூ வந்து 1 divided by sin theta cos theta. இப்போ அதே மாதிரி y ஓட வேல்யூ சால்வ் பண்ண போறோம். y is equal to secant theta minus cos theta. இப்போ இந்த secant theta இருக்குல இத 1 by cos theta ன்னு எழுதிக்கலாம். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி 1 divided by cos theta minus cos theta. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. cos theta multiply cos theta cos square theta இது கூட மைனஸ் ஆச்சுனா 1 minus cos square theta 1 minus cos square theta divided by cos theta. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கனா cos into cos cos square இங்க 1 இருக்குதுல 1 minus cos square theta இது வந்து y உடைய வேல்யூ. இப்போ இந்த 1 minus cos square theta இருக்குல்ல இதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா sin square theta. அப்போ sin square theta divided by cos theta. It is a final of y. இப்போ இந்த y ஓட வேல்யூயும் இந்த x ஓட வேல்யூயும் ப்ரூஃப் பண்ண வேண்டியதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. now to prove x square y whole power 2 by 3 minus x y square whole power 2 by 3 is equal to 1. இப்போ இந்த x க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்க x ஸ்கொயர் இருக்குதால 1 by sin square ன்னு எடுத்துங்க. x square அப்போ 1 divided by sin square theta cos square theta. x ஓட வேல்யூ எழுதியாச்சு and then y ஓட வேல்யூ டாட் வச்சிங்க. டாட் வச்சி y ஓட வேல்யூ என்ன sin square theta divided by cos theta. sin square theta divided by cos theta bracket close பண்ணீங்க. பவர்ல என்ன இருக்குது 2 by 3. இந்த மைனஸ் சிம்பல் அப்படியே போட்டுங்க. நெக்ஸ்ட் bracket ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ x ஓட வேல்யூ என்ன இத எடுத்து அப்படியே எழுதிங்க. 1 divided by sin theta cos theta and x ஓட வேல்யூ எழுதியாச்சு. இப்போ இங்க y ஓட வேல்யூ டாட் வச்சி y க்கு பதிலா இங்க sin square theta by cos theta ன்னு எழுதிக்கலாம். இங்க y ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். sin ஸ்கொயர் இருக்குதா இன்னொரு ஸ்கொயர் மல்டிப்ளை ஆகும். 2 2 சார் 4 theta divided by cos square theta. y ஸ்கொயர் y ஓட வேல்யூ எடுத்து ஸ்கொயர்ங்கிறதால இத ஸ்கொயர் வேல்யூ மாத்தியாச்சு. bracket க்ளோஸ் பண்ணிக்கங்க. whole power 2 divided by 3 is equal to 1 நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா sin square theta
sin square theta numerator denominator ரெண்டுமே சேமா இருக்குது ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் பேலன்ஸ் என்ன இருக்குது டினாமினேட்டரில் sin square theta cos theta சரி cos square theta cos theta இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 divided by cos power 3 theta bracket வெளியில வந்து 2 by 3 ஸோ இதை சால்வ் பண்ணியாச்சு இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே வந்துடும் இப்போ இங்கே பாருங்க இந்த இடத்துல sin theta இருக்குது இந்த இடத்துல sin power 4 theta இருக்குது ஸோ இந்த sin thetaவுக்கும் இந்த பவரில் இருக்க 4க்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3 வந்துடும் ஏன்னா ஒரு sin theta கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் பவரில் 4 தான் இருக்கும் 4ல் 1 போச்சுன்னா 3 தான் இருக்கும் அண்ட் இப்போ இதை எழுதுங்க bracket sin power 3 theta divided by cos கீழே வந்து பார்த்தீங்கன்னா cos theta multiply cos square theta அப்போ cos cube theta bracket வெளியில 2 divided by 3 is equal to 1 ப்ரூவ் பண்ணிடும் இப்போ இந்த பவரில் இருக்க 3க்கும் இந்த டினாமினேட்டர் 3க்கும் கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் என்ன இருக்குது இந்த ஸ்கொயர் உள்ளே போயிடுச்சுன்னா 1 ஸ்கொயர் ஆகிடும் இந்த ஸ்கொயர் உள்ளே வந்துச்சுன்னா cos square theta வந்துடும் அப்போ 1 divided by cos square theta இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே இருக்கும் இப்போ இங்கே பவரில் 3 இருக்குது இங்கேயும் பவரில் 3 இருக்குது and then வெளியில் பாருங்கள் பவரில் 2 by 3 இருக்குது ஸோ இந்த 3க்கும் இந்த 3 கேன்சல் ஆகிடும் இந்த பவரில் ஸ்கொயர் இருக்குல்ல இந்த ஸ்கொயர் உள்ளே வந்துடும் அப்போது sin square theta divided by cos square theta is equal to 1 இங்கே டினாமினேட்டர் வேல்யூ பாருங்கள் cos square theta ரெண்டுமே சேமாக இருக்கிறதால ஒரே ஒரு cos square theta எடுத்து எழுதிக்கிறோம் cos square theta எடுத்து எழுதியாச்சு மேலே 1 minus sin square theta is equal to 1 ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே ஏறும் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 1 minus sin square theta 1 minus sin square theta வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா cos square theta இந்த 1 minus sin square theta cos square theta நைட்டா அதான் ஆல்ரெடி டிவைடரில் ஒரு cos square theta இருக்குது it is equal to 1 இப்போ cos square theta ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 தான் இருக்கும் is equal to 1 hence it is proved